அனைவருக்கும் வணக்கம். 26/11/2025 கார்த்திகை 10 புதன்கிழமை அன்று 12 ராசிகளுக்கான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம். அன்றைய திதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி. நல்ல நேரம் எப்போ வருதுன்னா காலை 9:15லேருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரம். மாலையில் 4:45 to 5:45. அதே போல் கௌரி நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை 10:45லேருந்து 11:45 வரைக்கும். மாலையில் 6:30லேருந்து 7:30 வரைக்கும். ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும். அதே மாதிரி யமகண்டம் 7:30 to 9, 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். கோச்சாரப்படி பொதுவான பலன்கள் தான் இது. மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கண அன்பர்களுக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உடல்நிலை சீராகும். எதிர்பாராத பணவரவு ஏற்படும். மிகவும் அமோகமான நாள் இந்த நாள். இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் யோகமான நாளுங்க. இன்று நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் சுப செலவுகள் இருக்கும். கிருஷ்ணர் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் சந்தோஷம் தருகிற நிகழ்ச்சிகள் நடக்குங்க. சங்கடங்கள் எல்லாம் விலகும். எதிர்பாராத சில கஷ்டங்கள் வரும். அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அதுவாகவே தானாக சரியாயிடும். இன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும். கடக ராசி மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு இன்று வேலை சார்ந்த விஷயத்தில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகுங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. லாபகரமான நாள்னே சொல்லலாம். இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு தள்ளிப்போன விஷயங்கள் அனைத்தும் இன்று நடந்தே தீருங்க. நல்ல காரியங்கள் நடக்கும். மிகவும் யோகமான நாள். இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷம் மிகுந்த நாளுங்க. நினைத்த காரியம் உடனே நிறைவேறும். சில காரியங்கள் தள்ளி போனாலும் முடிவில் நல்லதே நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் இது. இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் உற்சாகமான நாளுங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன அமைதி கிடைக்கும். இந்த நாளில் தொடங்கும் அத்தனை காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளில் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் கோபத்தை குறைத்து நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சாக்கா உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே முடியும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் 18ஆம் படியான் கருப்பண்ணசாமி. தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் தன பிராப்தம் உண்டு. எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் நாள் இது. பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அமோகமான நாள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் அனைத்திலும் வெற்றியை தரும் நாள். எல்லா விஷயத்திலும் சாந்தமாக இருப்பீர்கள். அதே மாதிரி எல்லாத்திலும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நாள். பிரயாணங்கள் உண்டு. ஆன்மீக வழிபாடு மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். இன்றைக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே முடியும். மொத்தத்தில் சந்தோஷமான நாள் இது. இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த பலன்களை தரும். மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்தில் நல்ல லாபம் ஏற்படும். பழைய பாக்கிகள் சேரும். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு நாள் இது. வெளியூர் செல்ல நேரிடலாம். பொதுவாக நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு பொன்னான நாள். நீங்கள் இன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். நம்ம சேனலில் இனிமேல் தினமும் ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் வருங்க. நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.